நாங்க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம் மனம் முறிவடைகிறதில்லை. ஆமென். கை துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. காரணம் பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒளிச்சிருந்தோம். இனி கேட்டா சொல்லுங்க, பொக்கிஷம் இருக்கு. ஹalleluya, ஆமென். பொக்கிஷம் இருக்கு. அதனாலதான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், இந்த எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல, அந்த அழுக்க தொடச்சி போடுவாங்க தெரியும், அப்படி எங்களை போட்டாங்க. ஏன்னா உள்ள பொக்கிஷம். உங்ககிட்ட பொக்கிஷம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுனா சாத்தான் தொட மாட்டான். திரும்ப 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 பாருங்க, எருசலேமை முற்றுகை போட்டுட்டே இருந்தாங்க. எப்படா ஒரு திறப்பு உண்டாகும், உள்ள போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்னா உள்ள ஏதோ இருக்கு. ஏன் இப்பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துல திருடன் ஃப்ரெண்ட் பெல் அடிச்சுட்டா வருவான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பெல் ஒர்க் ஆகாது. அவன் ஏதாவது ஒரு கேப், ஏதாவது எந்த பக்கம் வருவானே தெரியாது. அதான் எப்பக்கம் ஏதாவது ஒரு சைடுல இவனை தட்டி பார்ப்போம், எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா உள்ள என்ட்ராயிரும். முடியல. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை நான் எடுத்து வைக்கல, என்னை அவர் எடுத்து எனக்குள்ளே அவர் இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். என்னோடு நீர் சொன்ன எனக்காக நினைத்து சொல்லுங்க, என்னோடு எனக்காக நினைத்து நீர் சொல்லியோம், நீர் சொல்லியோம் சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை காலத்தில் நிறைவேற்றும். நன்றியப்பா. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையின் ஆரம்பம் நமக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில கர்த்தர் உரைத்த வார்த்தைகளும் நமக்கு தெரியும். எனவேதான் காலையிலே உமக்கு நேர ஆயத்தமாகி காத்திருப்பேன், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது என்கிறான். இதுதான் தாவீதின் வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கையில உண்டான நெருக்கம் என்பது கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. இன்னும் சொல்லணும்னா, இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் கர்த்தர் தாவீதை தப்புவித்தார் அல்லவா? அப்படி ஒருவேளை தப்பு வைக்கலைன்னாலும் தாவீதுக்காக அழுறதுக்கு கூட யாரும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டான். அந்த இடத்துல தாவீது மரித்திருந்தால் அது ஒரு அனாதை பிணமா தான் கிடந்திருக்கும். தாவீதுக்காக அழுவதற்கு கூட யாருமே கிடையாது. ஆனா தாவீது எல்லாருக்காக அழுவான், எல்லாருக்காக அழுவான். அந்த தாவீது தான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த தூக்கி எறிய
எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, கைகளை உயர்த்தி அழகான கண்கள் அழகான என்னை கண்டதாய் முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அந்த தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்ன? 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். அடுத்து வாசிங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை ஈசாயினாலோ எலியாபினாலோ என்ற அந்த கிரெடிட் வேற யாருக்கும் கிடையாது. யாக்கோபுடைய தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீதின் ஆரம்பம் என்ன? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார். இது ஆரம்பம், தாவீதின் ஆரம்பம். தாவீதின் கடைசி வார்த்தை என்ன? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருப்பது கர்த்தருடைய வார்த்தை என்னும் பொக்கிஷமானால் உங்களுடைய கடைசி வார்த்தை என்பது இப்படிதான் இருக்கும். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. கடந்த செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், திங்கக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் செவத்தில் இருக்கும் போது ஆவியானவர் இந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்க வைக்கிறார். என்னால தாங்க முடியல. ஆவியானவர் இடைப்பட்டா அந்த அறை முழுவதும் தேவ பிரசனத்தினால் அப்படியே நிரம்புது. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, தாவீது எவ்வளவு 2 ஆங்கிள் பார்க்க வைத்தார். ஆட்டு தொழுவ முதல் அரியணை வரை, அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை. என தாவீதின் சிங்காசனம், தாவீதின் செங்கோல், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்பது தாவீது இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்தார்ல, அதை மட்டும் சொல்லல, அவருடையவன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. அவன் மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம், கர்த்தர் வைத்த வார்த்தை, கர்த்தர் வைத்த திட்டம். தேவ பிள்ளைகளே, இதனாலதான் இதை நம்ம டெய்லி நினைக்கணும். நினைக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை பிறக்கும் போது கையில ஒருவேளை பாம்பு கொத்திட்டு இருக்கும், ஒருவேளை யூரோக்ளித்தான் பாம்பு காற்று உங்க வாழ்க்கையில் அடித்துக் கொண்டு இருக்கும், ஒருவேளை பாதகனை போல உங்க மேல கயிறு போடப்பட்டிருக்கும், ஒருவேளை காலு தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கும், ஒருவேளை எல்லாரும் உங்க மேல கல்ல எறிவாங்க. ஆனா இவைகளை நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாய். ஆனால் நீ சொல்லுவாய், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படிங்கிறார். அல்லேலூயா. தாவீதின் கடைசி வார்த்தை இருக்கு. ஆமென். அதாவது ஃபர்ஸ்டே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிரும், இன்னும் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் நிமிந்தாலே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிரும். நாங்கள யார் தெரியுமா? கடைசியா சொல்லிட்டு போலாம். யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. யாக்கோபு உங்க சாட்சி என்ன? ஏன் சாட்சியா? அது ஏன் கேட்கிற? அப்படி சொல்லல. ஆனா யாக்கோபு அப்படி சொல்லணும். சாரி, தாவீது அப்படி சொல்லும்படியான அவ்வளவு சூழ்நிலை. யோசேப்பை குறித்து கேட்டோம்ல, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அப்படி இல்ல, கர்த்தரனை அனுப்பினார், கர்த்தரனை உயர்த்தினார், கர்த்தர் நன்மையாய் மாற்றினார், கர்த்தரனை ஏற்படுத்தினார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு
இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. எப்படி பாடினார் யாக்கோபு? தாவீது அவரே சொல்றார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே வைத்தார். அவர் தான் பாட வச்சார். சொல்லுகிறார் 2வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென். எப்படி தாவீது மேன்மையா உயர்த்தப்பட்டீங்க? ஆவியானவர் என்னை கொண்டே பேசினார். அப்ப நம்ம வாயில வசனம் இருக்குனாலே நமக்குள்ள இருந்து பேச வைக்கிறது யாரு? அப்ப நம்ம வாயில வசனம் இல்லைன்னா உடனே அமைதி. திடீர்னு ஒரு மழை பெய்யும் தெரியுமா? பெஞ்சிட்டு மழை பெய்யுதுன்னு வெளியே வந்தா காணாது. அப்படிதான் நம்ம செட்டப். ஹல்லேலூயா. அதாவது உங்க வாயில வார்த்தை இருக்குனாலே உங்களை யார் பேச வைக்கிறார் தெரியுமா? நீ சங்கீதங்கள்லாம் வீட்டுல போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேசுவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஆமென். அது தாவீது பேசல, அவர் தாவீத உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உண்மைதான். ஆவியானவர் உங்களை கொண்டே பேச வைப்பார். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது பேசல, பாத்தீங்களா கிரெடிட் எப்படி கொடுக்கிறாருன்னு? ஆமென். தாவீது பேசினதெல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே நீங்க இனி வரலன்னா நான் செத்துருவேன். நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமை ஆயிரும். ஆமென். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே நான் ஒரு புழு. ஆமென். ஆனா என்கிட்ட வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நான் பேசல. ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஹல்லேலூயா. அவ எந்த அளவுக்கு தாவீது அவரோடு உறவுல இருக்கிறார். அவருடைய விண்ணப்பமே அதுதான். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியை நடத்த வேண்டுமே, செம்மையான வழியை நடத்த வேண்டுமே. நம்ம ஆவியுடனே கூட அவர் இணைந்திருக்கிறார். அவர் பேசுவார். இதை எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். நம்முடைய கடைசி வார்த்தை என்பது ஐயோ அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கடைசி வார்த்தை என்பது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு